வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது 11 அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ZEE5 OTT ஆப்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சீரிஸோட தமிழ் டப்டு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு மிரட்டலான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கைஃபை எலிமெண்ட் ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் இன்னொரு போலீஸ் ஆபீசரோட வாக்கி டாக்கி மூலமா கனெக்ட் பண்றாரு. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசர் 2016ல இருந்து பேசுறாரு அண்ட் இன்னொரு போலீஸ் ஆபீசர் 2001ல இருந்து பேசுவாரு. இப்படி பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு அந்த வாக்கி டாக்கி மூலமா பேசலாம். அதுவும் கரெக்டா 11 மணி 11 நிமிஷத்துல தான் வந்து பேச முடியும். அண்ட் 11:12 ஆயிடுச்சுன்னா அந்த கால் அப்படின்றது கட் ஆயிரும். சோ இப்படி இவங்க வந்து க்ளூஸை ஷேர் பண்ணி எப்படி வந்து கேசஸை ரிசால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸா காட்டியிருப்பாங்க. இதுல மொத்தமா 3 கேசஸை காட்டியிருப்பாங்க. அதுல முதல் கேஸ் அதித்தி அப்படின்ற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ். இதோட அந்த மர்டர் மிஸ்டரியை கிட்டத்தட்ட 15 வருஷமா சால்வ் பண்ணாம வச்சிருப்பாங்க. அண்ட் கூடி சீக்கிரம் அந்த கேஸை வந்து ஸ்கிராப் பண்ண போற மாதிரியான ஒரு பில் பாஸ் ஆக போகுது. அதுக்குள்ள அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சோ எப்படி க்ளூஸை ஷேர் பண்ணி சால்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் 1ல காட்டியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேஸ் 2 அப்படின்றது வந்து டை அண்ட் டை அப்படின்ற ஒரு கேஸ். அதாவது நிறைய இளம் பெண்களை வந்து கொடூரமான முறையில வந்து ஒரு நபர் கொலை பண்ணிட்டு வரான். அவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேஸ். அண்ட் 3வதா சுல்தானா அப்படின்ற ஒரு நபரோட பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ் தான் காட்டியிருப்பாங்க. இந்த 3 கேசஸ் தான் இந்த சீசன் 1ல கவர் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொரியன் சீரிஸோட இந்தியன் வெர்ஷன் தான். பட் அந்த இந்தியன் வெர்ஷனை ப்ராப்பரா அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த லொகேஷன்ஸா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னா இருக்கட்டும், ரொம்பவே வந்து நீட்டா அதுவும் இந்தியன் வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த 3 கேஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன ஒரு கேஸ் அப்படின்னா அந்த அதித்தி அப்படின்ற அந்த பொண்ணோட மர்டர் கேஸ் தான். இன்ஃபேக்ட் அதை சால்வ் பண்ற விதம் அப்படின்றது பயங்கரமா இருக்கும். அதுலயும் சின்ன க்ளூஸை வச்சு ரொம்ப சூப்பராகவே சால்வ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது அந்த டை அண்ட் டை மர்டர் கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட தமிழ்ல வந்த போர் தொழில் மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது கொடுக்கும். அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல வந்து பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பாஸ்ட்ல போய் மாத்த ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இதுவுமே ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போச்சு. அந்த 3வது கேஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ். அந்த கேஸுக்கான டீடைலிங் அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசா கன்வே பண்ணப்படல. அண்ட் அது வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி செகண்ட் சீசனுக்கான லீடை கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. பட் அந்த கேஸை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து இவங்க சொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் அதுலயும் இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் இவங்களுக்கு காமனா வாமிகா அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் வந்து 2 பேர் கூடயுமே ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேரக்டரை ரொம்ப நீட்டாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிஃபரெண்ட் டைம் லைன்ல எப்பெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கிளியராவே சொல்லியிருந்திருக்கலாம். அதாவது இவங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இதுக்கு ஒரு காமன் ரூல்ஸ் அப்படின்றது வச்சிருந்திருக்கலாம். மத்தபடி இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு கிரிப்பிங்கா போன சீரிஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.